ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது தெய்வீக அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயத்தில் இருக்கும் அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்டு எங்களின் ஆத்மாவின் ஒளியை நாங்கள் காணும் நிலையை எங்களுக்கு தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் அந்த நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी
श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் குழப்பங்களையும் தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொண்டு எங்களின் ஆன்மீகத்தில் நாங்கள் மேன்மேலும் வளர்வதற்கும் இந்த மகா யோகம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் கடந்த காலத்தின் எண்ணங்கள் எங்களை ஆட்கொள்ளாமல் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனை ஒட்டிய பயத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும்
நான் என்ற அகங்காரத்தையும் அசுர குணங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் எப்பொழுதும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் பிங்கள நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக இருப்போம். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களால் மட்டுமே எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்ற முடியும். தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்று அச்சக்கரங்கள் மேம்படுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகள், தூய்மையற்ற கவனங்களை அகற்றிவிட்டு எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலவி இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசரின் ஞானமும் அவரின் விவேகமும் எங்களுள் நிலை பெறவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ விகட கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விகட கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனம். மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம். தாய், தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான கோப குணங்களையும், தூய்மையற்ற கவனத்தையும் மாயைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ லம்போதரா கணேசா தத்துவத்தை எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் தயவு செய்து நிலை பெறச் செய்யுங்கள். அதன் மூலம் எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ லம்போதரா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லம்போதரா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம். மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம். தாய், தயவு செய்து எங்களின் நாபி சக்கரத்தில் இருக்கும் மாயைகளை அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் பேராசையும் அதனால் ஏற்படுகின்ற திருப்தியற்ற நிலையும், அந்த திருப்தியற்ற நிலையினால் எங்களுக்குள் ஏற்படுகின்ற துன்பங்களும் கவலைகளும் தங்கள் அருளால் முழுமையாக அகற்றப்படட்டும் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கஜானன கணேச தத்துவம் நிரம்பி இருப்பதுடன் அதன் மூலம் நாங்கள் மன அமைதியும் திருப்தியான நிலைப்பாட்டையும் பெற்றிருப்பதுடன் எங்களின் நல் வாழ்வை தாங்களே பாதுகாக்கிறீர்கள் என்கின்ற அந்த ஆனந்த உணர்வும் எங்களுள் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே வைத்திருங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கஜானனா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கஜானனா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம். மெதுவாக நம்முடைய பவசாகரம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் பொய்யான குருமார்களின் போதனைகளும் தங்கள் அருளால் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றப்படட்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் பவசாகரத்தில் ஸ்ரீ மகோதரா கணேசா தத்துவம் நிலை பெற்று இருக்கவும், அதன் மூலம் எங்களின் குரு தத்துவம் விழிப்புணர்வு அடைந்து மேம்பட்ட நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ மகோதரா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகோதரா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனம். மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கும் தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தங்கள் அன்பின் காரணமாக மட்டுமே நாங்கள் தூய ஆத்மாவாக உணர்ந்திருக்கிறோம். எங்களின் அந்த விழிப்புணர்வில் நாங்கள் எங்களுக்குள் தங்களின் அன்பை உணர்கிறோம் அம்மா. அந்த அன்பின் மூலமாக எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பயங்களும் மாயைகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் தத்துவமான ஸ்ரீ ஏகதந்தா கணேச தத்துவம் நிலை பெற்று இருக்கவும், அதன் மூலம் எங்களின் ஹிருதய சக்கரம் மேம்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஏகதந்த கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஏகதந்த கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனம் நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் விசுத்தி சக்கரத்தில் இருக்கும் அனைத்து மாயைகளும் பொறாமை குணங்களும் இனிமையற்ற தன்மையும் எங்களுக்குள் இருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் சாட்சி பாவம் பற்றற்ற நிலையும் நாங்கள் எங்களுக்குள் நிலை பெற்று இருக்க ஸ்ரீ வக்ரதுண்ட கணேச தத்துவம் எங்களுள் நிலை பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் முழுமையோடு கலந்திருக்கவும் கூட்டுணர்வின் ஆனந்த நிலைப்பாட்டை எங்களுள் உணர்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைவதுடன் தங்களின் அருளாசியை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ வக்ரதுண்ட கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ வக்ரதுண்ட கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ராஜா சத்தமே கவனம். மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தாயே, எங்களுக்குள் மன்னித்தல் குணம் தியாக குணம் மேம்படுத்தப்படுவதற்கு ஸ்ரீ விக்னராஜ கணேச தத்துவம் நிலை பெற்று இருக்கவும், அதன் மூலம் நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ விக்னராஜ கணேசா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्रीं विघ्नराजा गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। மெதுவாக நமது கவனம் பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கவனத்தை கொண்டு வருவோம். தாயே, எங்களின் முன் ஜென்மத்தின் அனைத்து விதமான கர்மாக்களையும் தங்களின் பொற்கமல பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் பின் ஆக்ஞா சக்கரம் மேம்பட்ட நிலையில் எப்பொழுதும் இறை தொடர்பில் இருப்பதற்கு எங்களுக்குள் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாய், தங்களின் அன்பும் கருணையும் இரக்கமும் எங்களுள் முழுமையாக நிலைத்திருப்பதால் மட்டுமே நாங்கள் சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தாய், எங்களுக்கு சகஜ யோகத்தை தந்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வின் உண்மை நிலைப்பாட்டை உணர வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் எங்களின் தியான நிலையில் ஒவ்வொரு படிநிலைகளும் நாங்கள் முன்னேறி சென்று எண்ணங்களற்ற தியான நிலையில் இறைவனோடு ராஜ்யத்தில் நாங்களும் கலந்திருக்க அந்த தியான நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையிலேயே எங்களின் கவனம் இருந்து இறை தொடர்பிலேயே இருந்து எங்களின் அனைத்து செயல்களும் செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். மந்திரம் ஸ்ரீ ஆதிசக்தி ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் இதே நிலையில் எண்ணங்களற்ற தியான நிலையில் இருப்போம். இந்த தியான நிலையில் நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் சொல்லும் பொழுது
இன்னும் கூடுதலாக அந்த எண்ணங்களற்ற தியான நிலை நமக்குள் நிலவும். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गण
रक्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது இதே தியான நிலையில் 1985 ஸ்ரீ கணேச பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. இது அந்த இத்தாலி அவங்களோட இதோட சேர்ந்து வரும். ஆனால் டிரான்ஸ்லேஷன் ஃபில்டர் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் நமக்கு அந்த தமிழில் வர்றது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். இங்கிலீஷில் நம்ம தெளிவாக கேட்டுக்கலாம். It's a great day for me to come to Italy to celebrate Ganesha Puja. The nature which we see around is the blessing of the Ganesha only, because he is the one who prays to the Mother Earth that she should grant her blessings upon human beings. It is he who molds all the elements of the nature and molds them to create life. As you call them, these are all carbohydrates. Now the carbohydrates have got carbon and hydrogen. Carbon is coming from Sri Ganesh and hydrogen is coming from Mahakali. And that is how this universe is created in this beautiful way all around us. Now, these carbohydrates need oxygen, which is given to us by the sun, by the right side. Thus, you know that in the night, these trees emit hydrogen, and in the daytime, they generate oxygen. This is all the trick of Sri Ganesha, who is sitting in between. Now, it is he who becomes the sun. He ascends from the deep down seat below the Kundalini, rises on the left hand side of Mahakali, goes up and settles in the Surya, that is the Agya. So Mahakali, which is the primordial energy, is absolutely transcended by him. As the child of Mahakali, he is absolutely dedicated and devoted to her. And that is how he is the master of Mahakali power, Lord of. That means he is the Lord of subconscious mind. He is the Lord of all the jadas. You must understand the word jada, very important. Jada means all that is the matter, which is not moving, without life. So he can transcend this
great power and become the lord of that power by one very small little wisdom he has. Now that small little wisdom is surrender. And the surrender is to be understood in its proper sense. Surrender is signifying no giving up anything. Because whenever you try to give up or take up, you are using your ego. But surrendering means giving up the ego itself. So all the ideas of giving up something or taking in something disappear. Keep your eyes open, because you see, I'm talking about the subconscious and I don't want you to keep your eyes. That's a sign of going into subconscious. This has to be recorded in your conscious mind. Now, when we surrender, we have to see how Ruttambara Pragya, which is the power of Mahalakshmi, the essence of Mahalakshmi, how she helps. Like situations, we should accept. Say this morning, it was Amavasya. It's the day when, if you worship Sri Ganesha, it's very deep. So I wanted to have from the end of Amavasya to start the puja. Now that's why the water finished. It would not start. I could not take my bath. Because I had said, if I had said that we'll have puja at lunchtime, many would have felt, oh God, now no lunch. But that was the right time to start the puja. So there was no water and I had to wait for the water. And a simple thing like that happened. But it achieved the right time. Now, when you start accepting situations, then you realize that all these situations are created not by anything else but Ruttambara Pragya herself. But ego is such a thing that it wants to do the way it likes. So people start doing things against the plans of the divine. And all the time they are in friction and in trouble, going against. And thus they have to take a double speed to fight. But going against the divine, we are going against our ascent. These egos develop as a result of our upbringing, atmosphere, and as natural idea to assert. These as our conditioning and our upbringing, and also as a natural idea we have to assert others. Assertion. Assertion means pressing others, dominating others. Now this domination part comes to us from the matter, because matter dominates the spirit. It dominates us through giving us comfort, false notions, false ideas. It dominates through our desires. It dominates through lust and greed. Also, it dominates us through a very subtle way by possessing us through bhoots, as we call them. And this is what we see how Sri Ganesha has ascended as Christ to show us how we have to ascend out of all this mire of matter. As he is ascending, we catch hold of his feet and we also ascend with him. Though he is a child, he is very powerful and he can take us to that level where the spirit resides. Now the first thing that we have to know is about sex. In the West, sex has become an obsession with people, as if it's a religion. And if they cannot be sexually active, or if they are not having any sex activities, they think they are all wasted. They are good for nothing. The whole atmosphere is built up like that through your medias, through your television. All kinds of things are put into your head to feel that you are inferior if you are not dealing with sex. And when we get attached to this kind of a stupid idea that our life is only meant for sex enjoyment, we start descending downward instead of descending upward.
So to descend down is very easy, to fall is the easiest. And when the idea of sex all the time hover our mind, our attention gets so much filled with it that even with our eyes, with our thought, with our mind, our head, everything, it is nothing but just this filth in our head. So for young people, when they get married, the best thing is that they should realize the importance of sex is not so great. And they should start understanding that it is not a sin, but it is not also everything. Then also women must know that they are on this earth to give place for the realized souls to be born. And in the name of Ganesha, they should have innocent children. But when these realized souls are born in the West, they do not keep their pure form because the parents are in a funny shape. And though the Ganesha has done all the best that is possible to get the best children in the womb of the realized mothers, they get really absolutely affected. And we start hurting them by our ill behavior, by our wrong ideas. So when you are pregnant, one should read Ganesha Stotra, must do puja of Ganesha, and try to remain pure as far as sex is concerned. Moreover, we start thinking about something that is so spontaneous. What is there to think about it? Just an Indian won't understand this. They won't understand in the village what is there to think about sex. It's so spontaneous. It's like thinking about going to the bathroom. It's a joyless pursuit and imaginary ideas. So one has to be very, very alert that we are now saints, we are yogis, and we are not going to waste our energy in this kind of a joyless pursuit. Now, when we understand our life as so important for the emancipation of humanity, for giving light to others, for saving the whole world from the disaster it is awaiting, when we realize that, how can we waste our energy, our attention into such a spontaneous thing like that? Especially for old people, there is no need to think about it anymore. Forget it. You are very happy that you are all right there. Now, just devote your time to something great. Actually, you have missed nothing whatsoever. Yeah. The spiritual joy is so much greater and it's so eternal that we should not seek all this. On the contrary, whenever such thoughts come in, we should sublimate it. You will see once you start doing that, your sensitivity, your perception to joy will be thousandfold. And gradually you will get over it. Because it is such a temporary pleasure, that's why people run after it. If it was something of eternal nature, one would not again go to it. No. But it is in human nature, it is natural. So it is being sanctified and one can have it till you are young. But then gradually you must make your pure existence so purified that they should not enter into your mind at all. So when you catch hold of the feet of Sri Ganesha, which are very tiny, sweet little things, you should know that you should be yourself little lightweight. Otherwise, if you are having all these problems upon yourself, he wouldn't like and he might just again throw you down. And that your attention should be purified by attention towards Sri Ganesh. Only people who are this kind really also enjoy sex. Otherwise they cannot. Because they have so many perversions in their heads that I don't know what are they up to. And that is why then they rise above it. That is why they get fed up with it after some time. And they mature properly in their own age. Otherwise you will find even 80-year-old people shaking their hands on their sticks, you see, still looking at young girls. It's something I can't understand.
And they look so stupid. They look so stupid. Everybody laughs at them. And young people make fun of them. But they feel as if they have become something like a hero or in that old age suddenly. Like they showed once a film of all the very, very old 80 above actors and actresses coming to do shake dance in a party. Do shake dance in a party. And from the limousine they got down. Since then they were shaking. And when they came and trying to show they were very much in love and all that, looking so stupid that those who watched them were laughing and were roaring with laughter. It is so ridiculously clownish. But they said we are honest. So even if you do these things openly or with secrecy or whichever way you do it, it's stupid. And that is how, when you are not matured of your age, you are not respected by your children, respected by anybody who is younger. He thinks you are stupid because you are not matured enough. Now, when the fruits are in the flower form, that time all the fertilization takes place. Then at the fruit time, they grow as fruits and not as flowers anymore. Flowers Yes. become fruits. Diventano. Yes, at the time of flower stage, there is fertilization. But not at the time of fruit to see. Fruit That's has fair. to grow. Yes. So this is what, that maturity is very important to reach. That is only possible if you really catch hold of the feet of Sri Ganesh. So you remain innocent even in your old age. With all this understanding, Sri Ganesha gives us wisdom by which we mature. Now the people who are indulging into lust have to see that they mature in their understanding. Then the people who are too much possessive of their things, of their possessions, of their children, must also understand that Sri Ganesha gives us wisdom to understand that this is not yours. So what is carbon is nothing but a burnt wood. Burnt wood. That is, everything is burnt away. The wisdom that you get is that everything that you see as your own is not yours. Everything you have to leave here and go away. You can't take even this paper with you. So why are we attached to them? Let us use it for its own purpose, for expressing our joy. Now I'll give you a very beautiful example. See now how Ritambara Pragya works. You see, this necklace that you see here was made in Italy by some realized soul. Then this necklace, I don't know how it went to India. Now, the Australians wanted to give me a Mangal Sutra of diamond, like this, the other one I have. And they had collected 10,000 rupees. But even half of this size we could not buy because there was only one shop open on a Sunday. Situation. So I looked around and I found a very nice gold Mangal Sutra made out of coral because Australia is Ganesha's land. And I felt tremendous vibrations around, so I went on the back because they said it is very cheap. So I said, all right. And there, this was placed and these earrings there. So we bought all this, plus the Mangal Sutra, plus one more piece which I have in coral in the same amount. It's not yet finished. And then it was misplaced. In Australia, it went into my box, which was to come
to London. So I couldn't bring it to London. Now Thelma came from Australia and she brought it with her, and it is now in Italy by the artist whose spirit could be seeing this to gratify him. Not only that, but also that it is the day of Sri Ganesh from Australia. Yes, from Australia, this is sent as your brothers, the thing they bought made in Italy on the day of Sri Ganesh. Can you have more combinations? Your That's brothers wonderful, and baby. sisters from Ganesha's place, you see, the Ganas have sent it to the Devas here for the celebration. You are the Devas and they are the Ganas. And these are 10. 10, 11 and 12. So this represents the heart. The Dharma, 10, and all put together is the heart. Yeah. Che The whole rappresenta. of Europe. And in addition to these two is 12, is the heart, England. All are represented here. Now you should be able to read through the beautiful working of Rutambara Pragya, which is very subtle. And then you start enjoying the little things it plays to make you very happy and to give you what some artist must have done it long time back, which his desire was to fulfill. Now this is also, we should say, is the work of Sri Ganesh. He recites as Omkara in the Rutambara Pragya. He recites on the electromagnetic forces as the vibrations in the matter, in every atom. He recites in every ripple of our emotions, which gives us joy. And he recites as a beautiful decoration of the Kundalini because she has the red and the gold color just like my sari. So as the color of the Kundalini he recites. But at Sahasrara, he becomes the joy. At Muladhara, as the fragrance, and every memory of mine should give you fragrance because he is the Lord of memory. So this is how he manages everything so beautifully. He's such an innocent person who plays around his beauty to make us happy. Our children should also make us very happy if we have brought them up properly. But if we have been all the time busy with lust and greed, the children cannot be good children. They cannot represent Ganesh Tattva as it should be. So today is a great day that we are establishing Sri Ganesha in Italy. We did this in Switzerland and now in Italy. This should give you the power of innocence, the power of purity, the power of wisdom. It should give you the art of playfulness of joy and that special quality of turning everything into something fragrant. May God bless you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் குணமான தூய்மை, அவரின் விவேகம், அவரின் ஞானம் எங்களுள் நிலை பெற்று இருக்கவும், அதன் மூலம் நாங்கள் சிறப்பானதொரு சகஜ யோகிகளாக மாறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கான ஸ்ரீ கணேச தத்துவத்தின் குணத்தின் அவற்றின் உண்மையை எங்களுக்கு புரிய வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.